எகிப்து பிரமிடுகளில் தமிழ் கல்வெட்டு இருக்கிறதா? உலகை உலுக்கிய உண்மைகள். என்னோட பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட பதிவுகள் எல்லாம் தமிழ் சம்பந்தமாகவும் தமிழ் ரிலேட்டடாகவும் இருக்கும். உங்களுக்கு தமிழ் மீது ஆர்வமும் தமிழ் மீது பற்றும் உடையவர்கள் என்னோட சேனலில் நான் போடுற ஒவ்வொரு பதிவுகளையும் பார்த்து அந்த பதிவுகள் ஒவ்வொன்றையும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு கொடுங்கள். நாம் வாழும் இந்த நவீன காலத்தில் சமூக வலைதளங்களை திறந்தாலே எகிப்து பிரமிடுகளில் தமிழ் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன என்ற பல செய்திகளை நாம் கடந்து வந்திருப்போம். உலகின் மூத்த மொழி தமிழாகும். மர்மங்கள் நிறைந்த எகிப்து தேசத்திற்கு அப்படி என்னதான் தொடர்பு? உண்மையிலே அங்கு தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறதா? வாருங்கள் உண்மையை அலசுவோம். எகிப்து என்றதும் பிரம்மாண்டமான பிரமிடுகள், மம்மிகள் மற்றும் பாலைவனம் தான் நம் கண்முன்னே வரும். இங்கிருந்து பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள அந்த பாலைவனத்திற்கு நம் தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தம் தான் இருக்கிறது? எந்த தொடர்பும் வாய்ப்பில்லை என்று தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வரலாறு வேறு. ஒரு பிரம்மாண்டமான உண்மையை தன்னுள் புதைத்து வைத்துள்ளது தான் இந்த எகிப்து தேசம். உண்மையை சொல்லப்போனால் நேரடியாக பிரமிட்களின் சுவர்களில் தமிழ் கல்வெட்டுக்கள் எதுவும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் அதற்கிணையாக ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆதாரத்தை தொல்லியல் ஆய்வாளர்கள் எகிப்தில் கண்டுபிடித்துள்ளனர். எகிப்து நாட்டின் செங்கடல் ஓரத்தில் உள்ள குசிர் அல் ஹதீம் மற்றும் பெரானிகா போன்ற பழமையான துறைமுக நகரங்களில் உலகளாவிய தொல்லியல் நிபுணர்கள் பல ஆண்டுகளாக ஆய்வுகள் செய்தார்கள். அப்போது அந்த பாலைவன மணலில் 2000 ஆண்டுகளுக்கும் பழமையான உடைந்த மண்பாண்டங்கள் பல கிடைத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த மண்பாண்டங்களை சுத்தம் செய்து பார்த்ததும் ஆய்வாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது எகிப்திய மொழியோ அல்லது கிரேக்க மொழியோ அல்ல. அது நம் முன்னோர்கள் பேசிய தமிழ் பிராமி எழுத்துக்கள் என்றே கூறலாம். ஆம், அதில் பானை, ஓரி, கண்ணன், சாத்தான் போன்ற அசல் தமிழ் பெயர்கள் மிக தெளிவாக பொறிக்கப்பட்டிருந்தன. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? உலகம் முழுவதும் கடல் வழி பயணம் என்றாலே தெரியாத பல நாடுகள் இருந்த காலகட்டத்தில் நம் பழம் தமிழர்கள் அரபிக் கடலை துணிச்சலாக கடந்து சென்று எகிப்திய மற்றும் ரோமானிய நாடுகளுக்கு பெரும் வர்த்தகம் செய்துள்ளனர். அங்கு தங்கியிருந்து மிளகு, முத்து போன்றவற்றை விற்று அதற்கான குறிப்புகளை தங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியை அங்கேயே பதிவிட்டு சென்றுள்ளனர். பிரமிடுகளில் நேரடியாக தமிழ் கல்வெட்டுகள் இல்லை என்றாலும் பிரமிடில் உள்ள அந்த எகிப்து மண்ணில் அதே காலகட்டத்தில் நம் தமிழர்கள் கால் பதித்து கொடி கட்டி பறந்துள்ளார்கள் என்பதே நமக்கு மிகப்பெரிய பெருமை அல்லவா? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கப்பலை கட்டி உலகை ஆண்ட நம் தமிழர்களின் இந்த கடல் வணிபத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நம் முன்னோர்களின் இந்த உலகளாவிய பயணம் உங்களுக்கு வியப்பை தருகிறதா? உங்கள் கருத்துக்களை அரட்டை பெட்டியில் பதிவிடுங்கள்.